ஒரு குட்டி கதை படிச்சதுல பிடிச்சது. ஒரு பையன் அழுதுகிட்டே எதையோ தேடிக்கிட்டே இருந்தானாம். அப்போ அந்த வழியில போன ஒரு பெரியவர் பார்த்து, "என்னப்பா ஏன் அழற?" அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து கேட்டாராம். அதுக்கு அந்த பையன், "தாத்தா தாத்தா நான் ரூ. 1 தொலைச்சிட்டேன். அதுதான் அது இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் அத தொலைச்சிட்டேன். அத தேடிட்டு தான் நான் அழுதுட்டு இருக்கேன் தாத்தா" அப்படின்னு சொன்னானாம். உடனே அந்த தாத்தா, "சரிப்பா நீ அழாத. இந்தா ரூ. 10 வச்சுக்கோ. ரூ. 1 தானே தொலைஞ்சது. நான் உனக்கு ரூ. 10 குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாராம். சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரூ. 10 வாங்கிட்டு திருப்பி அகைன் அழுதுட்டு திருப்பி தேடிக்கிட்டே இருக்கான். உடனே அந்த தாத்தா கேட்டாராம், "ஏன்பா ரூ. 1 தொலைச்ச. நான் ரூ. 10 குடுத்துருக்கேன். திருப்பி ஏன் நீ அழற?" அப்படின்னு கேட்டாராம். அந்த ரூ. 1 எனக்கு கிடைச்சிருச்சுன்னா ரூ. 11 இருக்கும்ல இப்ப என் கையில அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஆன்சர் பண்ணானாம். ஸோ நம்ம மனசும் அப்படிதாங்க. நம்ம இத காட்டிலும் இது பெஸ்ட்டு. இத காட்டிலும் நமக்கு ஒரு ஸ்டாப்பே கிடையாது. நம்ம மனசோட இதுக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணு காட்டிலும் இன்னொன்னு பெஸ்ட்டு. உன்ன காட்டிலும் இன்னொன்னு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மனம் அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. "போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து." அதை எல்லாருமே கடைப்பிடிச்சிட்டோம்னா, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் பயங்கர அழகாகவும், பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ எல்லாருமே நமக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம்னா, எல்லாரோட லைஃப்பும் அழகா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.